கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தினம் ஒரு உவமை என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து வருகிற இந்த பகுதிக்கு உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், எதிராளியோடு சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய நாளிலே உப்பும் வெளிச்சமும் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்தோம். அநேகர் அந்த இறைச்செய்தியை கேட்டு நன்மை அடைந்திருப்பீர்கள் என்று அடியேன் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் எதிராளியோடு சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து என்ற இந்த தலைப்பின் கீழாக நமக்கு கொடுத்திருக்கிற உவமையை கொண்டு நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25 26 வரை இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 25ஆம் அதிகாரம். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகரிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படி நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த உவமை நமக்கு எதை சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உவமை நம்மோடு பேசுகிறது. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் தவறு செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி தவறு செய்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்தின் இறுதி நாளிலே நியாய தீர்ப்புக்காக நாம் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி நியாய தீர்ப்பு நாளிலே நாம் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகரிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து என்று சொல்லப்படுகிறது. எதிராளி நம்மை நியாயாதிபதியினிடத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக நாம் சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், எதிராளி நம்மை நியாயாதிபதியினிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டால் நியாயாதிபதி நம்மை நியாயம் தீர்த்து சேவகரிடத்திலே கொடுத்து நம்மை சிறைச்சாலையிலே அடைக்கிறவராக காணப்படுகிறோம். ஆகையால் எதிராளி நம்மை நியாயாதிபதியினிடத்தில் கொண்டு போவதற்கு முன்பாகவே வழியிலேயே நாம் நல்மனம் பொருந்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வழியிலே என்று சொல்லப்படுகிறது, இந்த உலக வாழ்விலே நாம் வாழுகிற பொழுது நாம் எந்த மனிதரிடத்திலே எதிராளியாக இருக்கிறோமோ, எந்த மனிதரிடத்திலே நம்மிடத்திலே குறை காணப்படுகிறதோ அவரிடத்திலே சென்று அவரோடு கூட நல்மனம் பொருந்தி நாம் அவரோடு ஒப்புரவு ஆகிற பொழுது அவர் நம்மை நியாய தீர்ப்பிலே குற்றம் சாட்டாதவராக காணப்படுகிறோம். ஆகையால் இந்த உலகிலே வாழ்கிற பொழுதே நாம் ஒருவரிடத்திலே குறையுள்ளவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் அவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த குறைகளை தீர்த்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நல்மனம் பொருந்தாமல் போனால் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்காமல் போனால் நாம் ஒரு காசும் கொடுத்து தீர மட்டும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு நாம் தண்டனைகளை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக இந்த உவமையை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த உவமையை நாம் சற்று ஆய்ந்து பார்க்கிற பொழுது இது எதற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது 25ஆம் வசனத்திலே எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் கொண்டு போகாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்முடைய எதிராளி யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த எதிராளிகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே உள்ள வசனங்களிலே நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யூதனானபடியினாலே அவர் நியாய பிரமாணத்தை குறித்து அறிந்தவராக காணப்படுகிறார். அந்த நியாய பிரமாணத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது இப்படியாக சொல்லுகிறார். 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிற போது, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்றார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைக்கண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கே நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேத பாதகர்களும் பரிசேயர்களும் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கை கொண்டு போதிக்கவில்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான் என்று சொல்லுகிறார். இங்கே வேத பாதகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நியாயப்பிரமாணம் வேத பாதகரிடத்திலும் பரிசேயரிடத்திலும் இருந்தது. அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை முறைமையாய் கை கொண்டு அவர்கள் போதிக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு ஏற்றபடி அதை போதித்திருந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத பாதகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது வேத பாதகரும் பரிசேயரும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் போதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கை கொள்ளவில்லை. அதை எப்படி அவர்கள் கை கொள்ளவில்லை என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே ஒரு சிறிய விளக்கத்தை இங்கே கொடுக்கிறார். 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறதை அவர் சொல்லுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் நியாயப்பிரமாணத்திலே நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், கொலை செய்யக்கூடாது என்பதை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். ஆனால் வேத பாதகர்கள் கொலை செய்தால் அதற்கான பரிகாரம் இருக்கு என்று சொல்லி மக்களுக்கு போதித்து கொலை செய்யாதிருப்பாயாக என்பதை பார்க்கிலும் அவர்கள் கொலை செய்தவர்களுக்கு பரிகாரங்கள் இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் போதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அந்த கொலை செய்கிறதை பார்க்கிலும் கொலை செய்யாது இருப்பதற்கு என்ன காரணமோ அதை அறிந்து நாம் செய்கிற பொழுது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்வதற்கு காரணம் கோபம். அந்த கோபம் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். 22ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். பிரியமானவர்களே, கொலை செய்கிறதை பார்க்கிலும் தன் சகோதரனை நேசிக்காதது அதை பார்க்கிலும் அது மிகப்பெரிய தவறாக இங்கே காணப்படுகிறது. வேத பாதகர்கள் வேதத்தை போதித்தார்கள். ஆனால் அங்கு இருக்கும் இஸ்ரவேல் மக்களிடத்திலே அவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படவில்லை. மக்களை நேசிக்கிறவர்களாக அவர்கள் காணப்படவில்லை. மக்களை அவர்கள் குறைவாக எடை போட்டார்கள். ஏழைகளுக்கு ஒரு நீதி, பணக்காரருக்கு ஒரு நீதி என்று அவர்கள் மக்களை இழிவாக நினைத்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். தன் சகோதரனை நியாயமில்லாமல் இவர்கள் கோபித்து கொள்ளுகிறார்கள். அவர்களை வீணன் என்றும் மூடன் என்றும் இவர்கள் திட்டுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி பெரியதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் 23ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று இங்கே சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் நம்முடைய சகோதரர்கள் என்று சொன்னால் நம்மோடு உறவாடுகிற, நாம் அனுதினம் பார்க்கிற அனைத்து மக்களையும் குறித்து இது சொல்லுகிறது. நாம் யாரிடத்திலாவது அவர்களுக்கு விரோதமாய் நாம் செய்து இருந்தோம் என்று சொன்னால், ஒருவரை நியாயமில்லாமல் கோபித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், அவர்களிடத்திலே நாம் போய் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்ட பின்பு வந்து காணிக்கையை செலுத்துகிறதே சரியான நியாயப்பிரமாண முறைமையாய் இருக்கிறது. ஆனால் வேத பாதகர்கள் மன்னிப்பு கேட்கவோ அல்லது மனம் திரும்பும்படியாக அவர்கள் போதிக்கவில்லை. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை எப்படி போதித்தார்கள் என்று சொன்னால், காணிக்கையின் வழியாக நீங்கள் செய்த தவறை ஆண்டவர் மன்னித்து விடுகிறார் என்று அவர்கள் போதித்து வந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் இங்கே இவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். உங்கள் காணிக்கை அல்ல, நீங்கள் ஒப்புரவாகிற பொழுது, அதாவது நீங்கள் யாரிடத்திலே மனக்குறைவாய் இருக்கிறீர்களோ அவர்களிடத்திலே போய் மன்னிப்பை கேட்கிற பொழுது உங்களுடைய நியாயப்பிரமாணம் முழுமை அடைகிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அதை விட்டு நீங்கள் காணிக்கையை கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்துவதினாலே ஆண்டவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார். அதைத்தான் இந்த உவமையிலே அவர் சொல்லுகிற பொழுது, எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதற்கு முன்னே நீ போய் அவரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இல்லை, அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் காணிக்கையை கொண்டு போய் ஆண்டவரிடத்திலே கொடுக்கிறதல்ல. பிரியமானவர், அதை பார்க்கிலும் நாம் யாரிடத்திலே மனக்குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அவர்களிடத்திலே மன்னிப்பை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இந்த உவமையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், காணிக்கை கொடுப்பதினாலே நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளுகிறவர்கள் அல்ல. நாம் யாரிடத்திலே மனக்குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அவரிடத்திலே சென்று நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறது நியாய தீர்ப்புக்கிலிருந்து நம்மை தப்பிக்க வல்லதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களாக, அனைவரையும் நேசிக்கிறவர்களாக நாம் இருந்து நாம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள இந்த எதிராளி உவமை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படி செய்வோமாக. நாம் அனைவரும் நேசிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாய் கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.